அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம பொதுவா ஆடைகள் அப்படின்னா, பெண்களுடைய ஆடைகளை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஆண்களுக்கும், அதாவது இஸ்லாமிய ஆண்களுக்கும் ஆடைகளை பற்றிய நிபந்தனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது ஆண்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது, கட்டாய ஆடை அளவு என்பது அவர்களுடைய வயிற்றில் உள்ள அந்த தொப்புள் பகுதிக்கு மேலிருந்து முழங்காலுக்கு கீழ் வரை இருக்கணும். கட்டாயம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஆடை. அதே நேரத்தில மேலாடை, அதாவது தோள்பட்டையை தோள்புஜத்திலிருந்து மறைக்கக்கூடிய இன்னொரு ஆடையும் அவர்களுக்கு அவசியமாகும். எந்த அளவுக்குனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடுப்புல கட்டுற ஆடையோட மட்டும் தொழுவதை தடுத்திருக்கிறார்கள். 2 ஆடைகளுடன் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கீழாடை, மேலாடைன்னு ஒண்ணு இருக்கணும். மேலையும் என்ன செய்யணும்? தோள்புஜத்திலிருந்து போத்துன மாதிரி ஒரு உடை இருக்கணும். அது மட்டும் அல்லாம, இந்த இடுப்போட கட்டக்கூடிய ஒரு ஆடை தான் இருக்குன்னா, தொழுகைக்கு வெளியே அது போதுமானது. போதுமானதுன்னு சொன்னா வேற வழி இல்லாட்டி. ஆனா தொழுகையில கட்டாயம் மேலாடையும் இருக்கணும். அடுத்து, ஆண்களுடைய ஆடை என்பது இறுக்கமானதாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இறுக்கமான ஆடைகளை தவிர்ப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் புகாரி 361, புகாரி 359, முஸ்லீம்ல 3010, முஸ்லீம்ல 516 ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஆண்களுடைய ஆடை சம்பந்தமாக. அந்த வகையில் ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. உதாரணம் சொல்லப்போனா இப்ப ஜீன்ஸ் போட்டுட்டு போறாங்களா இல்லையா? அந்த ஜீன்ஸுங்கிறது அது நம்ம தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி தொழுகையில கலந்து கொள்ளக்கூடியவங்க மற்றவருடைய சிந்தனையை, பார்வையை கவரக்கூடிய அளவுக்கான ஆடைகளை அணியக்கூடாது. இந்த ஏகப்பட்ட கோடு போட்டது, மற்றவருடைய அதாவது உருவம் போட்ட உடைகள், இது மாதிரியான உடைகளை உடுத்தக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்களில் பல பேரை பார்க்குறோம். வீடுகள் இருக்கும்போது வெளியில் சட்டையே போடாமல் நினைச்சாங்க, பாதி நிர்வாணமாக நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடாது. அது அழகான செயல் அல்ல, அருவருக்கத்தக்க செயல், கராகியான்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான விஷயங்களை வெறுத்திருக்கிறாங்க. அது மேலே உடை இல்லாமல் கீழே மட்டும் கட்டிக்கிட்டு என்ன செய்யுது? தெருவில் நிற்கிறது, திணையில் உட்கார்ந்துருக்கிறது. மற்ற அந்நிய பெண்களுக்கு முன்னால் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே தன்னுடைய ஆண் அழகுங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு நிற்கிறது. அது அருவருக்கத்தக்க செயல். 2 ஆடைகளுடன் தான் என்ன செய்யணும்? வெளியில் வரணும். வீட்டுக்குள்ளேயே கூட என்ன செய்யணும்? பல பெண்கள் இருக்கும்போது அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? மேலே ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் பனியன் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த மாதிரி பனியனாவது போட்டுக்கணுமே தவிர, சும்மா அவுத்து போட்டுட்டு கீழே மட்டும் இடுப்பில் மட்டும் கட்டிக்கிட்டு வெளியில் சுத்தக்கூடாது. ஆண்களுக்கு அது தடை செய்யப்பட்ட விஷயம். அது மாதிரி என்ன செய்யக்கூடாது? பட்டு ஆடைகள் அணியக்கூடாது. நம்ம அணிகிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் வசதி இருக்கிறது பட்டு ஆடைகளை என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. இப்படி உடைகளுடைய விஷயத்தில் நாம் இப்போ எதில் மாற்றம் செய்கிறோம்னா, ஒன்று இறுக்கமான ஆடைகள், ஜீன்ஸ் மாதிரியான ஆடைகள் அணிகிறோம். இன்னொன்று பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மேல் சட்டை இல்லாமல் வெறும் இடுப்போட கட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? வெளியில் அரை நிர்வாணமாக நிற்கிறாங்க. அதுவும் தவறு. இந்த விஷயங்கள் நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கட்டும். பெண்களுக்கு மட்டும் ஆடை விஷயத்தில் நாம் அறிவுறுத்தக்கூடிய ஆண்கள் என்ன செய்யணும்? நாமளும் நம்முடைய ஆடை விஷயத்தில் கண்ணியமாக இருக்கணும். அதே மாதிரி பள்ளியாசலுக்கு போகும்போது நல்ல ஆடைகளை, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்ணிற ஆடைகளை என்ன செய்கிறாங்க? உடுத்தியிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், "ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின்." ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். பள்ளிவாசல், ஒவ்வொரு பள்ளிவாசலும் நீங்கள் அலங்காரத்தை பேணுங்கள் அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசல் அலங்காரத்தில் நாம என்ன செய்யறதுன்னா, நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுக செல்வது. சும்மா அந்த கோடு போட்டது அரை கைக்கு மேலே குறைக்கையாக வச்சுக்கிட்டு அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு போகிறது இல்லாமல், நல்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? அதிகமான ஆடைகள் கைவெல்லாம் மறைக்கிற அளவுக்கு, இடுப்பெல்லாம் மறைக்கிறது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாலிப பசங்க தொழுறாங்க, சஜிதாக்கு போகும்போது என்ன செய்யுது? ஜட்டி தெரியுது பின்னாடி. அந்த பேண்ட் அப்படியே கீழே இறங்கிறது, அவங்க போட்டுக்க டிஷர்ட் என்ன செய்யுது? அப்படியே மேலே ஏறிடுது. அந்த இடுப்பு, அதே மாதிரி இந்த பித்தட்டுடைய அந்த வெடிப்பு வரைக்கும் தெரியுது. அருவருப்பாக இருக்குது. எனவே அந்த மாதிரியான அருவருக்கத்தக்க உடைகளை உடுத்துவதை என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். அது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக ஆகும். எனவே சகோதரர்களே, குறிப்பாக ஆண்கள் தங்களுடைய உடைகளை என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது நமக்கு இஸ்ஸத்தை, கண்ணியத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுத்தரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை விளங்கி செயல்பட அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.